மாரிமுத்து, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுட்டு வர்றேன். எப்பவுமே தனியா உட்கார்ந்து எதையாவது யோசிச்சுட்டு இருப்பியே, அதெல்லாம் இதுக்குத்தானா? வெடிகுடு தயார் பண்ணிட்டு இருக்கியா? இந்த ஊருக்குள்ளேயே அவன் ஒருத்தன் தான் பயங்கரவாதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்குள்ளேயே ஒரு பயங்கரவாதி இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, நான் யாரையும் அழிக்கணுன்றதுக்காக இதை தயார் பண்ணல. நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான். என்னங்க இது? வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையா வச்சிருந்த காலத்துல கூட யாரும் காலில் செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சட்டம் கொள்ள. ஆனா இந்த படுவாவி, அதுக்கு தீர்வு இது இல்லப்பா. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தலைவர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்கு, போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. முதல்ல அவங்க கவனத்துக்கு அதை கொண்டு போவோம். நம்ம ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் எழுதி ஒரு மனு தயார் பண்றேன். உன்ன மாதிரி குமரிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அது கையெழுத்து போடுங்க. சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சு செய்ய வேண்டியதை செய்யறேன். உலவும் தென்றல் காற்றினிலே ஓட மீது நாம் இருவர் ஊஞ்சலாடுவோம். என்ன போடுப்பா மாமா, ஜோக்கரே வரமாட்டேங்குதே. வந்துருச்சு. எனக்கு கையாகி போச்சு. காசு போடு. மிஸ்டர் ராஜதுரை. யாரு கூப்பிடுறீங்க நீங்க? இவர் பேர் தானே மிஸ்டர் ராஜதுரை? யோ, அவன் பேர மறந்து போயிருது. அடுத்தவன் பேரு கேட்டா அப்படியே தெரியும். அது பிறந்த வச்ச பேரு. 7 வயசு ஆச்சு. என்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப அவர் பேரு பெரிய மனுஷன். எப்படி போட மாதிரி சொல்றா? கண்டதுங்க கூட பேசிக்கிட்டு நீ காடை போடு மாமா. ஏன்னா வேலைக்காடு சாத்தி வேணும் எத்தனை நேரம் சொல்றேன். நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். தம்பி கொஞ்சம் மத்தி போட்டு விடுப்பா. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். இவனோட தொல்லை தாங்க முடியல. பாத்தி போட்டு கேட்டா மாப்பிள்ள கூட்டிருக்கா இல்லையா? போங்கடா. நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். அது என்னது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றேன். இப்போ தண்ணி போட்டவன் தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவேன். தண்ணி நான் போட்டேன், மப்பு உனக்கு ஏறிச்சா? அது நான் 3 எழுத்தையே திருப்பி திருப்பி சொல்றேன். அதுக்கு மேல உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா, அன்னைக்கு கோயில்ல என்ன கும்பிட மாட்டேன், சாமி தான் கும்பிடுவேன் நானு. அவனை என்னமோ பண்ணுமே. அவனை அப்பவே சாமி அனுப்பிச்சல. அவனை தூக்கில் போட்டு கொண்டு மாட்டீங்களா? ஏடா அவனை எரிச்சிய? அவனை நான் புதைச்சிட்டேன். டேய், உன்னை ஒரு நாளைக்கு நான் எரிக்க போறேன். ஃப்ராடு பையல. எரிக்கிற வேற காசு வாங்கிட்டு புதைச்சிருக்கான். சரிவன் சார், அந்த குச்சி கூட சார் 2 சாத்து சாத்துறேன் அவனை. நான் டிஎஸ்பி வந்திருக்கேன். குச்சி கூடப்பா. மாமா, அன்னைக்கு ஒருத்தன் காலில் செரு போட்டு போறான்னு காலை வெட்டினானே, அவன் இப்ப என்ன பண்றான்? என்ன வேணுமா பாவா? கட்டை வச்சு நோண்டி நோண்டி நடந்துட்டு இருக்கிறேன். பேசாமதுக்கு நீ அவன் கோலையே பண்ணிக்கலாமாப்பா? ஏனப்பா வந்ததுல இருந்து என்னமோ சொல்லுவியா? வந்திருக்கேன்னு ஏன் விட்ட? போர் அடிக்குதா? நான் டிஎஸ்பி வந்து கொள்கையில் உறுதியா இருக்கிற நீ. இந்த டிஎஸ்பி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏப்பா 6 மாசத்துக்கு முன்னாடி எஸ்பி ஒருத்தன் வந்தானே, அவனை என்ன பண்ணும்? அவனை கொன்னு கொல்லப்புறத்துல பழச்சிட்டானே. அது தெரியாம டிவியில காணவில்லைன்னு போடுறாங்களே. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்குது. போஸ்டிங் கூட வச்சிருக்காங்க. போஸ்டிங் போட்டா 2 பசங்க இருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்களா? நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். மாமா, வாழைத்தோப்பு வடிவு அவளை செட்டப் பண்ணிட்டு வந்துட்டா மாப்ள. தோட்டத்து வீட்டுல இருக்கா. மத்தியானம் வேற பிரியாணி சாப்பிட்டு 2 தூக்கம் தூக்கி இருப்பா. முன்னாடியே சொல்லல. நீ வரக்கூடாதுடா. பாத்தியா? வாழைத்தோப்பு வடிவு புல்லட் மாதிரி போறான் பாரு. இனி மிலிட்டரியே வந்தாலும் அவனை பிடிக்க முடியாது. புல் மூடுல இருக்கிறான். நான் டிஎஸ்பி வந்திருக்கிறேன். ஆட போய சாமி, நாம இருக்கிறத பார்க்காம பேசுங்க. தெரியாம பேசுங்க. முக்கியமான வேலைக்கு சாமி. போயிட்டு வந்து நான் அப்பவே சொன்னேன், இவனுங்க மந்திரிங்களையும் மதிக்க மாட்டானுங்க, மனுவையும் மதிக்க மாட்டானுங்க. நீங்க தான் வைராக்கியமா கூட்டு வந்தீங்க. இங்க எனக்கு கிடைச்ச மரியாதையை பாத்தீங்களா? இது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு பழகி போச்சு. இது உங்க கிராமத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலையும் இப்படி ஒரு ரவுடி இருக்கிறான். அங்க அவன் வச்சதுதான் சட்டம், அவன் நடத்துறதுதான் அரசாங்கம். காரணம், அவனுக்கு மேல இடத்துல பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த தைரியத்துல செய்யறான். இதுக்கு 100 காந்தி வந்தாலும் 100 நேரு வந்தாலும் மாத்தவே முடியாது. வரேன். நீங்களாவது சுதந்திரத்தை வாங்காதீங்க, எடுத்துக்கங்க. என்னமா அது? இது ஊரால காடா? இன்னைக்கு சுதந்திர நாள்மா. ஜனங்க சுதந்திர கொடியேற்ற தப்பா? அவங்களெல்லாம் காட்டு தரமா சுட்டுதல் தானே. காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்சை விட கேவலமா இருக்காமா? ஊருக்கு நடுவில் தான் கொடியேற்றி வச்சுக்கிறது, அது கும்பலனா கைய வெட்டுறது, காலை வெட்டுறது. என்னமா அது கொடுமை? என்னையா செய்ய சொல்ற? உன்னை சுமந்த வயிற்றுலதான் அவனையும் சுமந்த. உங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த ஊரே அவரை கடவுளா மனசுல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பாவியையும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கும்பிடல என்ன கொன்னுடுவானேன்னு பயந்துகிட்டு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா?
ஏழை பணக்காரன் ஜாதி மதம் சண்டை ச்சே இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கலமா நான் பேசாம மெட்ராஸ்க்கு போயிடுறேன் அப்படி சொல்லாதப்பா ஒன்ன நினைச்சுதான் நான் இந்த உசிரியை வச்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் இல்ல என்ன நான் செத்த இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கோம் இருக்கம்மா ஆனா அண்ணன் மாறணும் நீங்க பெத்த புள்ளதானே அவரை கண்டிச்சு திருத்தலாம்ல அவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா கோபம் வந்தா அவன் மனுஷனா இருக்க மாட்டான் தாய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியாது அதனாலதான் சொல்றேன் அவங்கிட்ட போய் இதையெல்லாம் பேசி வீணா வம்பு வச்சுக்காதப்பா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடுப்பா அம்மனி ஆமனி டேய் என்ன தீப்பெட்டி வாங்கலாம்னு வந்தங்க இப்ப எங்க இருந்து வர நீ பெட்டி கடையில இருந்து பீடி வாங்கிட்டு நேரா இங்க வர்றங்க ஏண்டா அங்கேயே ஒரு திரி தொங்கிட்டு இருப்பான்ல அதுல பத்த வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே ஐயே அது சரியா பத்திக்காதுங்க அப்புறம் அம்மனி கையில தீப்பெட்டி வாங்கி பத்த வச்சா குபீர்னு பத்திங்க எத்தனை வருஷமா நடக்குது இந்த வேலை 10 வருஷமா அம்மனி கையில தீப்பெட்டி வாங்கி தான் பத்த வச்சிருக்கிறேங்க என் மக கையிலையா ஆமாங்க பவானி பெருசுக்கு தீப்பிடி கொண்டு வா இந்தங்க பத்தி பட்டி கூட அவங்ககிட்ட ஐயோ இது இல்லைங்க அட இது தீப்பெட்டி தாண்டா இது தீப்பெட்டி தான் எனக்கு தெரியும் ஆனா இது உங்க பொண்ணு இல்ல என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டுக்க இது என் பொண்ணு தாண்டா எனக்கு தெரியாதா இது உங்க பொண்ணு இல்ல அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா செக்க செவேல்னு தலதலன்னு தங்க விக்கிற மாதிரி பளீர்னு இருப்பாங்க அதோ அவங்களே வந்துட்டாங்க இங்க என்ன நடக்குது மாமா பட்டிமன்றம் நடக்குதுமா காவேரி என்பவள் தாயா மகளான சார் பட்டிமன்றம் நடத்துறாரு என்ன முடிவாச்சு முடிவாயிரு பாயிரு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரு நீ உள்ள போய் 2 பாட்டில் சீமனை எடுத்துட்டு வா நான் முடிவு பண்றேன் அப்பா எதுக்குப்பா சார் தீ குளிக்க போறாருல டேய், ஓடு, ஓடு. மாமா நானும் நீ காசு பண்ணாத பிடிக்கிறேன் கையெடு ஏண்டா அவ வயசுல இறக்கி விட்டேன் அதுக்காக வயசு பழைய மேல ஏத்தி விட்டீல என்னை பார்த்தா அவங்க அப்பா மாதிரி தெரியுதா டேய் 10 வருஷமா நீ வச்சதெல்லாம் தீலடா இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாரு தீ 2ஆம் நேரம்னா இலக்கு நடக்கும் போச்சா வர மாட்டேன் புளிய செகண்ட் வைப்பா புளிய சாரு. முதல்ல எதுக்கு வந்தீங்க கேர்ள்ஸ் கேட்டல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் கொடுங்க ஆ, உன் பேரை சொல்லு கொடுக்குறேன் கோலுச கொடுங்க உன் பேர் என்ன ஐயோ அப்பா கீழே இங்க கட்டில் கடிலையா ஐயோ கீழே அப்பா பேசிட்டு இருக்காரு தெரிஞ்சா எனக்கு கொண்டு போட்டுருவாரு உங்க அப்பா என்ன சந்தன கடத்தல் வீரப்பனா இப்படி பயப்படுற ஓகே இதுவும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு ஐடியா பண்ணிட்டேன் ஐயோ உட்காராதீங்க சரி படுத்துக்கிறேன் ஐயோ இப்போ உன் பேரை சொல்ல போறியா இல்லையா பெருசு ஐயோ இப்பவாது பேரை சொல்றியா பாரதி ஓ புரட்சி கவிஞர் பாரதியா பேரு தான் சொல்லிட்டேன்ல கொலுச கொடுங்க அது எப்படி இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு என்ன பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்லிரு கேர்ள்ஸ் கொடுத்துறேன் ஓஹோ அப்ப சரி பெருசு கூப்பிட வேண்டியதுதான் ஐயோ வேண்டாம் அப்ப சொல்லு நான் உன்னை காதலிக்கிறேன் ஏய் என்னடி தெருவுல மீன் விக்கிற மாதிரி கத்துற கொஞ்சம் நளினமா ரொமான்டிக்கா சொல்லவனா இத பாரு தேவா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லு தேவா நான் உன்னை காதலிக்கிறேன் ஐயா இவ காதலிக்கிறாளோ ஒப்பாரி வைக்கிறாளான்னு தெரியலையே என்னமா அந்த காலத்து படத்துல வர மாதிரி 60 கிலோமீட்டர் தூரத்துல நின்னுட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி காதல் வரும் எப்படி அப்படியே பக்கத்துல வந்து அன்பா அணைச்சுக்கிட்டு கட்டி புடிச்சு தேவா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு மாட்டேன் அப்ப பெருசா கூப்பிட வேண்டியதுதான் பெருசு கத்துக்கானே பையன் வா குப்புடு எடுத்துருச்சு எக்ஸ்கியூஸ் மீ வீடு வரைக்கும் கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமா முடியாதா இட்ஸ் ஓகே என் கொலுசு கொலுசு நாளைக்கு வந்து நானே கொடுத்துறேனே நீங்க வர வேண்டாம் நானே வந்து ஓ நாளைக்கு நீயே வந்து வாங்கிட்டு போறேன்ற ஓகே ஓகே வில் மீட் இன் ஊட்டி பாய் அத்தே சூப்பர் கிஸ் ஐயா எங்களுக்கு பாப்பா இருப்பான்
என்னதானே தேடி வந்த? இல்ல கொலுசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடி பாவி, காலங்காத்தால இப்படி ஒரு பொய்யா? நீ ஒரு வயசு பொண்ணு, நான் ஒரு வயசு பையன். நீ இதய துடிப்ப கேளு. பாரதி பாரதின்னு துடிக்குது. உன் நெஞ்சில காது வச்சு கேட்டா கூட தேவா தேவான்னு துடிக்குது. ஆனா நீ என்னமோ சும்மா கொலுசு கொலுசுன்னு புலம்புற. இது நியாயமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இத பாருமா, அவன் கடல்ல தான் போய் மீன் பிடிப்பான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன் கண்ணுலயே நான் மீன் பிடிக்கிறேன். டிரைவர், அந்த டர டிக்கெட் எல்லாம் இறக்கி விடு. புரியலையா? இழுத்துடு போங்கடா. பாடையில போறதுல பஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்பா எதுக்காக இப்படி பலவந்தமா அடிச்சு அவங்களை எல்லாம் இறக்கி விடுறீங்க? டீச்சர் கேக்குறாரு, சொல்றேன். அந்த விஷயத்தையெல்லாம் இவனுகிட்ட சொல்லணுமா? சொல்றேன். நீங்க சொல்றதுக்காக வேணா சொல்றேன். நாங்க டவுனுக்கு போறோம். நாங்களும் அங்கதாங்க போறோம். யோ, நாங்க பெரிய மனுஷனுக்கு செருப்பு வாங்க போறோம். அந்த பஸ்ல நீங்களும் வருவீங்களா? பெரிய மனுஷன் செருப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? என்னையா அது? உங்க பெரிய மனுஷனுக்கு செருப்பு வாங்கணும்னா ஒரு பஸ்ஸே காலியா போகணுமா? என்ன அநியாயமா இருக்கு? ஏன்பா உங்க பெரிய மனுஷன் ராமபுரானா, அவனுக்கு வாங்க போறது ராமனோட பாதரட்சியா? ஐயா, நீங்க ராமாயணத்துல ராமனை சீதையை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அனுமார்னு ஒரு கோஷ்டி இருந்து அதை கண்டுக்காம விட்டீங்க. அவரு வேணா ராமன் இல்லாம இருக்கலாமுங்க. ஆனா கூட வந்து கோஷ்டி எல்லாம் அனுமாருங்க. குறைங்க புத்தி காட்டு.